அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது என்னோட ஓன் ஃபீட்பேக், அதாவது என் ஹஸ்பண்ட் ஃபீட்பேக் தான். என்னென்னு சொன்னால், அவங்களுக்கு சயட்டிக்கா ப்ராப்ளம் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எப்படியுமே ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே. ஸோ நிறையவே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கிலீஷ் மெடிசின் தான், ஆயுர்வேதிக் மெடிசின் தான். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கை கொடுக்கல. எப்படின்னு சொன்னால், சரியான ஒரு தாங்க முடியாத ஒரு பெயின் சயட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இதை குணப்படுத்தவே இயலாதுன்னு தான் டாக்டர் சொன்னது. நாங்கள் அட்மிட் ஆகியிருந்த நேரமெல்லாம் அவங்களுக்கு கரண்ட் தான் பிடிப்பாங்க. கரண்ட் பிடிக்கிறது, லைட் பிடிக்கிறது, இப்படி நல்லாவே ஓவர் பெயின் ஆகி நான் அந்த டேப்லெட் போடுறது அந்த பெயின் குறையிறதுக்கு. ஸோ நிறையவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்க. நான் எபெக்ஸோரா செய்ய ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் அவங்களுக்கு இங்கினி மில்க்கும் அதோடு சேர்த்து சிம்பிள் ஆயிலும் தான் யூஸ் பண்ணிட்டு வந்தேன். மெயினாக இடுப்பு வலி தான். இடுப்பு வலி அதோடு சேர்த்து அந்த பக்கம் கால் அப்படி இழுக்கும். நார்மலாகவே இந்த மழை காலத்துக்கு பனிக்காலத்துக்கு நல்லாவே பெயின் கூடிடும். பாரமான வேலை செய்யலாம், அந்த மாதிரி சரியான கஷ்டம். ஸோ நான் சிம்பிள் ஆயிலும் இங்கினி மில்க்கும் தான் யூஸ் பண்ணிகிட்டே வந்தேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் போல் ஆகுது. கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. பட் இப்போ ஒரு 3 மந்த்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு முதல்லேருந்து நான் அவங்களுக்கு கார்லிக் சப்ளிமெண்ட்டும் விட்டாமின் சப்ளிமெண்ட்டும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு 1 மந்த் மாதிரி இருக்கும். அந்த பெயின் இப்போ வாரதே இல்லை, நார்மலாக வாரதே இல்லை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இது பனிக்காலம். இந்த மாதிரி காலத்துக்கெல்லாம் அவங்களுக்கு எப்பயுமே இந்த பெயின் கூடிடும். பட் இப்போ அந்த பெயினே இல்லை. அப்படி எப்படியாவது சம்டைம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படி எதுவும் டயர்டாகினா கொஞ்சம் லைட்டாக பெயின் வந்தாலும் நான் சிம்பிளாக எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன்னு சொன்னால் மார்னிங்காக கூட அது அப்படி இல்லாமல் போய்ட்டுடுது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், உண்மைக்குமா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நான் மார்னிங் 2 கார்லிக் கொடுப்பேன், ஆஃப்டர்நூன் 2 விட்டாமின் சப்ளிமெண்ட் கொடுக்குறது. சிம்பிள் ஆயில் இப்போ தொடர்ச்சி அப்ளை பண்ணுறதில்ல, பெயின் வந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். இங்கேயும் மில்க் நார்மலாகவே ஒரு நாளைக்கு 3 நேரம் கொடுக்குறது. மாஷா அல்லாஹ்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி ஒரு பெயின்லேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைச்சதுன்னு சொல்கிறது உண்மைக்குமே ஒரு பெரிய ஒரு விஷயமாயிருக்கு, பெரிய ஒரு நிம்மதியாக இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. இந்த ஃபீட்பேக்கை நான் நிறைய நாளாக ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். இன்றைக்கி தான் ஷேர் பண்ண கிடச்சிச்சு. உண்மைக்குமே நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். இப்படி ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறதை நினச்சி. இந்த இடத்துல நான் எபெக்ஸோராக்கு உண்மைக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். தேங்க்யூ எபெக்ஸோரா, இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சதுக்காக.